நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் சொல்றதை நான் வந்து சொல்ற காரணம் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். வார்த்தைக்காக நாங்கள் ஆழமான சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். அவை ஜெபித்து அதன் பின்பாக ஒரு வார்த்தையை பார்த்து தேவன் நம் மேல வைத்திருக்கிற நோக்கம் சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாள் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். ஆகவே ஒரு விஷயம் இந்த நாள் வார்த்தைக்காய் அவரை நோக்கி நன்றி தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம், உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயம். வானம் பூமி அழிந்தொழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஓய்ந்து போவதில்லை என்று சொன்ன கர்த்தன் நம் நடுவிலே அப்பா, எங்கள் நடுவிலே உங்களுடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறீர்கள், உங்களுடைய ஆவியை கொண்டு விளம்புகிறீர்கள். நன்றி சொல்கிறோம். எங்கள் உள்ளங்கள் எங்கள் இருதயங்களை திறந்து தான் உங்களுடைய பிரசன்னத்திலே நிற்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்திலே பர்வதங்கள் மெழுகை போல உருகி போவதாக இருக்கிறபடி நாம் எங்கள் கடினமான எங்கள் உடைக்கப்படாத இருதயங்களை அப்பா உடைத்து மெழுகு போல உருகி சித்தம் போல எண்ணியது வணங்கிக் கொள். சித்தம் போல எங்களுக்குரிய வார்த்தைகளை வைத்து எங்களை நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அப்போ நான் உங்களுக்கு முதலாவது சில காரியங்களை சொல்லிவிட்டு அப்போ உங்களுக்கு இந்த செய்தியை கொஞ்சம் புரிந்து கொள்வது இலகுவாயிருக்கும். கொஞ்சம் ஒரு நாங்கள் வலிமையான விதத்தில் இதை தியானிக்க போவது இல்லை, இதை வித்தியாசமாக தியானிக்க போகிறோம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த விதத்திலே நாம் தியானிக்க போகிறோம். அப்போ நாம் இந்த இடத்துல எல்லாரும் தரிசன உடையவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எல்லாரிடத்திலும் தரிசனம் நிறைவேறுவது இல்லை. அதற்கு என்ன காரணம்? முதலாவது நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தரிசனத்துக்குள்ளே இருக்க வேண்டிய காரியம் என்ன? அந்த காரியத்தோடு என்ன நம் நடுவிலே நடக்கிற சம்பவங்களை நாம் நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் மத்தியிலே நாம் என்று பேசுகிறபடினா நான் எல்லாரையும் உட்படுத்தி பேசுகிறேன், நீங்கள் என்று நான் சொல்லவில்லை. அப்போ நீங்கள் என்றால் நான் உங்களை குறித்து பேசுகிறேன். நாம் என்னும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற யாவருக்கும் பொதுவாய் தேவன் கற்றுக் கொடுத்த பிரகாரமாய் நான் பேசுகிறேன். அப்போ நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த தரிசனமும் நோக்கமும் எல்லா நேரத்திலும் நிறைவேறுவது இல்லை. அப்போ அந்த நேரத்தில் தேவன் எப்படி தம் கிரியை செய்ய வேண்டியதாக இருக்கிறது? ஏன் நம்முடைய தரிசனங்கள் தவறி போகிறது? நம் நடுவிலும் நாம் பலரை கண்டிருக்கிறோம். பல தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த நோக்கமும் இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் அவங்களோட அழைப்பு குறித்து நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு விதமான அழைப்பை சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் ஒன்று, அவங்களுக்கு தரிசனம் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தேவன் நமக்கு தெரிந்த நாம் பல தடவை தியானித்த வேத பகுதி தான். ஆனால் தேவன் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் சற்று வித்தியாசம். அப்போ நாம் இதை எப்படி பார்க்க போகிறோம் என்றால், தரிசனம் இல்லாத வேகம். அதாவது தரிசனம் இல்லாம என்னுடைய வேகத்துல என் பலத்தில் நான் காரியத்தை செய்ய நினைக்கிறது. அடுத்தது வேகம் இல்லாத தரிசனம். தரிசனம் இருக்கு ஆனா வேகம் இல்லை. அப்போ இதைத்தான் நாம் பார்க்க போவோம். என்னன்னு சொன்னா, நமக்கு இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்றார்கள், ஆனா வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மந்தமான சூழ்நிலை, ஒரு வேகம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு சலிப்பு, எல்லாத்தையும் குறித்தும் ஒரு முறுமுறுப்பு. ஏன் இவைகள் எல்லாம் வருகிறது என்றால், ஒன்று வேகம் இருக்குது, தரிசனம் இல்லை. ஏதாவது செய்யணும், அதை செய்யணும் என்றெல்லாம் பெருசா கதைப்பாங்க, ஆனா செய்ய முடியாது. வேகம் இல்லை, தரிசனம் இருக்கா? சிறுத்தை பாருங்க, தரிசனம் இருக்கு, ஆனா அந்த தரிசனத்தோட ஓடக்கூடிய வேகம் இருக்கா? அப்போ இதன் அடிப்படையில தான் நான் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லபடியால் உங்களுக்கு இனி பேச போகிற வார்த்தைகள் விளங்குவாய் புரிந்து நான் பின்பாய் காண்பித்துக் கொடுப்பேன். தரிசனம் இல்லாத வேகம் என்ன எப்படிப்பட்டது, அதே போல வேகம் இல்லாத தரிசனம், ரெண்டையும் நாங்கள் பார்த்து தேவன் நம்மை எப்படி சந்திக்கிறார், என்ன நம்மை செய்ய சொல்லுகிறார் என்பதை நாம் பார்த்து நாம் இந்த நாளும் இந்த வார்த்தைகளை அவருக்கு முன்பாக கொடுத்து நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். நான் சொன்னது ஆகவே
முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். நமக்கு தெரிந்த வார்த்தைகள், ஆனால் தேவன் பேச விரும்புகிற காரியம் சற்று வித்தியாசம். நாம் பெரிய தரிசனம் பெற்றவர்களை நோக்கி பார்க்க போறதில்லை. என்ற வேதத்துல பல தரிசனம் பெற்ற மனிதர்கள் நமக்கு தெரியும். ஆபிரகாமை தெரியும், தாவீதை தெரியும், பலரை தெரியும், சாமுவேல், பலரை நாம் பார்க்கலாம். மோசே, பெரிய பெரிய நாம் அவர்களை பார்க்காம நாம் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து காரியத்தை பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். இப்போ 2வது வசனத்தை வாசிங்க. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இந்த சம்பவம் நடக்கிறது நமக்கு தெரியும். அங்க ஒரு மனிதன் நீண்ட காலமாய் படுத்திருக்கிறான். அந்த மனிதன் அவன் இருக்கிற இடத்திலே அந்த மண்டபம், அதாவது அந்த குளம், அந்த மண்டபத்திலே படுத்திருக்கிறான். இப்ப பலிபீடம் இங்க இருக்குன்னா குளம் அந்த இடத்துல வாசல்ல இருக்கிற அவ்வளவுதான் தூரம், பெரிய தூரம் இல்லை. ஆனா இவனால போய் சுகமாக முடியல. அங்கே ஒரு நம்பிக்கை இருந்தது, அந்த குளத்துல தேவதூதன் இறங்கும் பொழுது அதுல யார் முந்தி இறங்குறாங்களோ அவங்க சுஸ்தமாயிருவாங்க. அப்போ நீங்க 3வது வசனத்துல பாப்பீங்கன்னு சொன்னா அதுல முதலாவது பாருங்க, குருட ஒரு குரூப், சப்பானி 2வது குரூப், அதே மாதிரி கை சங்கத்தின் அவயவங்கள் சூம்பி போனவர்கள், இப்படிப்பட்டவங்க தான் அந்த மண்டபத்தில் படுத்திருப்பாங்க எல்லாருக்கும். ஆனா அங்கே இந்த மனிதன் பல ஆண்டுகள், பல 38 வருடங்கள் நமக்கு தெரியும் படிச்சிருக்கிறான். ஆனா அவனால சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ என்ன காரணம் என்று சொன்னா, அவனுக்கு முந்தி கண் தெரியாதவன் ஓடி போய் சுகத்தை பெற்று, கண் தெரியாதவன் ஓடி, அந்த கால்கள் நல்லா இருக்கிறபடினால் அவன் வேகமாய் ஓடி போய் சுகத்தை பெற்றுக் கொள்வான். அதே மாதிரி அங்கே கை சூம்பி போனவன் அவனும் கால்கள் ஓடி. இவனுக்கு பாருங்க தரிசனம் இருக்குது, ஆனா இவனுக்கு அதை எழுதி செயற்பட முடியாத படிக்கு இவன் சரீரத்துல திமிர்வான், கூரை. அப்போ இந்த தரிசனம் உடைய மனிதனால எழும்பி போய் அந்த சுகத்தை அங்க பெற்றுக்கொள்ள முடியல. அவனால தரிசனம் இருக்கு. ஆகவே நான் தேவன் அவனை வந்து சந்திக்கிறான். அவனை கொண்ட நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தரிசனத்தோடு இருப்போம். ஆனா நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்க வேண்டாம், படுத்து கிடக்கிற சூழ்நிலை இல்ல, நம்மளால எழுதி ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில வேகமற்று போய் நாம் இருப்பதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனா அதே நேரம் நம்மோடு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தரிசனம் எந்த நோக்கம் இல்லை. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்பாக கொஞ்ச நாளைக்கு ஜெப ஊழியம், கொஞ்ச நாளைக்கு வீட்டு ஊழியம், கொஞ்ச நாளைக்கு அந்த ஊழியம், இந்த ஊழியம், கொஞ்ச நாளைக்கு அந்த சபை, இந்த சபை, அவங்க வேகமாய் ஒவ்வொரு ஊழியத்துல இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டு போறதை நீங்க பார்க்கலாம். ஆனா தரிசனம் இல்லாத வேகம் அது என்ன, அவங்களுக்கு தெரியல எந்த இடத்துல இருக்கணும், எங்க போய் அது தரிசனமற்ற வேகம். ஆனா தரிசனத்தோட இருந்துட்டு செயல்பட முடியாம வேகம் இல்லாமல் நாம் இருப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு. அந்த சூழ்நிலைதான் இங்கிருந்த இந்த மனிதனுக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் கிறிஸ்து அவனை வந்து சந்திக்கிறான். அப்போ இந்த யோவான் எழுதின அதிகாரத்துல தேவன் இந்த மனிதனை சந்தித்தது ஒரு ஓய்வு நாள். ஏன் தேவன் குறிப்பாக அந்த ஓய்வு நாளுக்குள்ள போய் இந்த தரிசனத்தோட செயல்பட முடியாம இருந்த இந்த மனிதன், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, தேவன் யாரையும் போய் யாரோடையும் சம்பாஷணம் பண்ண இல்லை, யாரையும் தொடையில, யாரையும் சுஸ்தமாக்க. அவர் குறிப்பாக இந்த மனிதனுக்கான அங்கே போகிறார், அதுவும் ஓய்வு நாளே போகிறார். அப்போ தேவனுடைய விசேஷித்த நோக்கம் என்ன? இன்னைக்கு மனிதர்கள் இப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் இன்றைக்கு ஊழியங்கள் இப்படிப்பட்ட காரியம் சொல்லும் பொழுது உங்களுக்கு விளங்கும். ஏன் வேகம் இல்லாமல் தரிசனம் இருக்கு, தரிசனத்தை எதையோலாம் செய்து கொண்டிருக்கிறாங்க, தரிசனத்தை வைத்துக் கொண்டும் செயல்பட முடியாமல் இருக்கிறாங்க என்பதற்கு
நான் உங்களுக்கு காரியங்களை காண்பித்து கொடுக்கப்படுது ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாய். அப்போ தேவன் இந்த மனிதனை சந்திக்க போகிறார் ஓய்வு நாளில். ஏன் மற்ற நாள்ல தேவன் போகாம இந்த ஓய்வு நாள் பிரமாணத்தை கொடுத்தவர்? அந்த நாளில் ஓய்வு நாள் பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்தாங்க யூதர். ஆனா தேவன் அந்த ஓய்வு நாளையே குறிப்பாய் தெரிந்து கொள்கிறார். 38 வருஷம் ஆண்டவர் வந்தே அவருடைய வாழ்நாளில் ஊழியம் தொடங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் இவன் இருக்கிறான். ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பா 38 வருஷங்களா யோசிங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மனிதனுடைய. ஆனா தரிசனம் உள்ளவன், வேகம் இல்லை, செயல்பட முடியாது. அப்போ ஏன் தேவன் குறிப்பாக இந்த மனிதனை தெரிந்து கொண்டு இந்த மனிதனோட தேவன் செய்ய நினைத்த காரியம் என்ன? தேவன் ஏன் இந்த நாட்களை அந்த நாளில் வந்து அவனை சந்தித்தார் என்று சொன்னால், நீங்க எடுங்க யோவான் 9வது அதிகாரம் 28வது வசனத்தை முதல் வாசிங்க. இவங்க 2 காரியம் நம்பி இருந்தாங்க. தேவன் இந்த நம்பிக்கையை உடைக்கணும். வாசிங்க யோவான் 9:28. யோவான் 9வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீ அவனுடைய சீசன், நாங்கள் மோசேயினுடைய சீசன். இவங்களுக்குள்ள இந்த முதலாவது காரியம் இன்னைக்கு பிடித்தான். அவர் எங்கட பப்பா, அவர் எங்கட பப்பா இன்னைக்கு இப்படியே சத்துரு கொண்டு போயிட்டான். தேவனுக்கு இதுல பிரியமே இல்லை. இவங்க என்ன சொன்னாங்க? மோசே என்ற போதகருடைய சீசர்கள். நாங்க யாருடைய சீசர்? மோசேயுடைய சீசர். அதுல 8:53 எடுத்து வாசிங்க. யோவான் 8:53. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாம். யார் எங்களுக்கு தகப்பன்? ஆபிரகாம் தகப்பன். எங்க போதகன் யாரு? மோசே எங்கட போதகன். நான் அவரை சீசர் பாருங்க. அப்போ இவங்களுக்கும் தேவனுக்கும் உறவு இல்லை. இவங்களுக்கும் தேவனுக்கும் தேவன் உண்டு என்று நம்பினாங்க. தேவனை விட்டு தூரமாய் மனிதர்கள் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதாவது அங்கே அந்த நாட்களில் மோசே பெரியவனாய் பார்த்தாங்க. அங்க மோசையை காட்டிலும் பெரியவர் வந்து நிற்கிறான், தெரியல. அங்கே ஆபிரகாமை விட பெரியவர் பிதா. அதன் ஆண்டவர் சொல்ற ஆபிரகாம் அவன் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தியவனால் புரிந்து கொள்ளல. அவரை கல்லறிய வந்தான். அடுத்தது இவங்கள இது இருந்தது, ஓய்வு நாள்ல எந்த கிரியை செய்ய மாட்டான். ஆண்டவர் ஓய்வு நாளை கொடுத்ததுக்கு ஒரு காரணம் மனிதனுக்கு என்னடா, அவன் தன் சமூகத்தில் வந்து அமர்ந்து தன்னை தேடணும், தன்னை துதிக்கணும், தன்னோட உறவாடணும், தான் பிள்ளையோடு. இந்த மற்ற நாட்கள் எல்லாம் பிசி மனசு பல காரியங்களை பிடிச்சி நாம் வச்சுட்டு ஓடுறது விவேகம் இல்லாத காரியம். ஆனா தேவன் நமக்கு அதற்காகத்தான் அதை நம்முடைய வாழ்க்கையில பயிற்றுவிக்கும்படியாக தேவன் அங்கே ஓய்வு நாளில். ஆனா இந்த ஓய்வு நாளில் எப்படி மாத்திட்டாங்கன்னு சொன்னால், அதன் மேல எதுவும் செய்யக்கூடாது. ஒரு ஆடு போய் விழுந்தாலும் தூக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, இவங்க ஓய்வு நாள்ல இந்த பிரமாணம் இருக்குது. 11 கிலோவுக்கு மேல 11 ராத்தலுக்கு மேல என்ன இருந்தாலும் அதை தூக்க மாட்டாங்க. அது பிரமாணம். அப்போ அந்த நாட்கள்ல வேதம் எல்லாம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தோரா எல்லாம் புத்தகம். அப்ப அதெல்லாம் வந்து அந்த ஓய்வு நாள வாசிக்கிறது வந்து 11 கிலோவுக்கு மேல போகக்கூடாது. நீங்க அவங்களோட எபிரேயருடைய அந்த வரலாற்று இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா அதுல எல்லாமே அழகாக கொடுக்கப்பட்டிருந்தாங்க. எப்படி பிரமாணங்களை எப்படி பயன்படுத்தினாங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, அதுக்குள்ள இருக்கிற புத்தகத்துல கொண்டு வந்து வைத்துத்தான் அவங்க ஓய்வு நாள்ல வாசிப்பாங்க. எல்லாத்தையும் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அது 11 கிலோவுக்கு மேல். இப்போ தேவன் வந்து பார்க்கிறார். தேவன் கொடுத்த பிரமாணங்களை இவங்க மாத்திட்டாங்க. கொடுத்த கற்பனைகளை கொடுத்த தேவனை விட்டுட்டாங்க. கற்பனைகளை உண்டாக்கி கொடுத்து சகலத்தை உருவாக்கின பிதாவை விட்டுட்டு இப்ப யாருக்கு பிள்ளை? ஆபிரகாமுக்கு பிள்ளை மோசேங்கிற போதகர். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற பரிதாபமான நிலை என்ன? இது சாத்தானுடைய தந்திரம். ஆண்டவர் இதெல்லாம் உடைக்கணும். இந்த பாரம்பரியத்தை தேவன் அருவருத்தான். ஆகவேதான் அவர் வந்து கடிந்து கொண்டார் பல இடங்கள்ல. நீங்க பாரம்பரியத்தால தேவனுடைய வார்த்தைகளை அவமாக்குகிறது என்ன? அப்போ நம்முடைய தரிசனத்தை இப்படிப்பட்ட காரியங்கள் அவமாக்கி போடு. நான் போய் என்ன ஒரு தீர்க்கதரிசியோட என்ன ஒரு ஊழியோட கடைசியில் நினைக்க கூடாது. நம்ம அந்த ஊழியத்துல இணைஞ்சிருந்து
அந்த ஊழியத்தில் தேவன் நம்ம வைத்திருந்தா நம்ம கிரியை செய்ய கொண்டு, ஆனால் நம்முடைய இணைப்பெல்லாம் கிறிஸ்துவோட இருக்கிறது. நம்முடைய இணைப்பெல்லாம் பரலோகத்தில் இருக்கணுமே, எல்லாம் மனுஷன் இருக்கவே கூடாது. ஒரு நாள் நீங்க இதை மறக்க கூடாது. அவர் என்ன அப்பா, அவர் பாப்பா பாப்பா பாருங்க, அவர்கிட்ட போய் காலையே விடுவோம் பாப்பா. ஆனா ஆண்டவர் விட்டுட்டார் பாருங்க. இதைத்தான் நீங்க செய்தாங்க. இதை உடைக்கவே ஆண்டவர் வந்தார். இதை உடைப்பதற்காகவே இந்த இவங்களுடைய கொடுக்கப்பட்ட தரிசனத்தை குறித்த எந்த உணர்வும் இல்லாம பேதைகளாக மதியற்றவர்களா இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களை சாத்தான் இப்படி பிடித்து வைத்திருக்கிறான். ஒரு நாள் மனுஷன் இங்க இருந்து இந்த வார்த்தைக்குள்ள இருந்து வார்த்தை வந்தா நீங்க அதை ஆராய்ந்து பார்க்கணும். வார்த்தைக்கு புறம்பான எதை நீங்க தேடி போவீங்க என்று சொன்னா அது உங்க தரிசனத்தை தேவன் உங்க மேல வைத்த எல்லாத்தையும் அழித்து போடும். இவன் எதை நம்பி இருந்தான்? இவன் அந்த குளத்தை நம்பி இருந்தான். இவன் அந்த குளத்துல இறங்கினாதான் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று இருந்தான். ஆனா இவன் மேல தரிசனம் உண்டு, செயல்பட முடியாத சூழ்நிலை. நாமும் அப்படியா? நம்ம மேல தேவன் தரிசனத்தை வைத்து நம்ம தேவ சமூகத்தில் போயிருந்து, அப்பா என் மேல நீ வைத்த தரிசனத்தை எனக்கு சொல்லும், எனக்கு காண்பித்து தாழ்மன் அவரிடத்தில் தேவன் பண்ண நிச்சயமா சொல்லும். உனக்கு இந்த அழைப்பு தான், உனக்கு கொடுக்க போற பிள்ளைக்கு இந்த அழைப்பு தான் என்று தேவன் நிச்சயமாய் வெளிப்படுத்த, நிச்சயமாய் பேசுகிற கருத்து. நான் தெரிந்தபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் தெளிவாய் அழைப்பை குறித்து சொல்லி தருவான், தரிசனத்தை குறித்து சொல்லி தருவான். ஆனா இந்த சனங்களுக்கு தேவன் எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவரை விட்டுட்டாங்க, தரிசனத்தை விட்டுட்டாங்க. அப்போ தேவன் இதையெல்லாம் உடைக்க, இதையெல்லாம் உடைப்பதற்காகவே என்ன நீங்க பாருங்க, இந்த மனிதன் சுகமாகி போகும் பொழுது அவங்க அங்க சொன்ன காரியத்தை கொஞ்சம் பாருங்க. 10வது வசனம், 5வது அதிகாரம் 10வது வசனம், 5வது அதிகாரத்தை வச்சுக்கொள்ளும். 5வது அதிகாரம் 10வது வசனம். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார். இப்போ ஆண்டவரே பிரமாணத்தை கொடுத்தவரை அதை உடைக்கிறார். அவர் தன்னுடைய வழியில கற்பித்து கொடுக்கிற இந்த யூத ஜனங்களுக்கு அவங்க போன காரியங்களுக்குள்ள தரிசனம் போய்க்குது, வேகம் அவங்களோட வேகம் தாழ்வான். ஒரு வசனம் அவர் காண்பித்து கொடுக்கிறேன். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்போ தேவன் செய்ததை அவங்க என்ன செய்யறாங்க, அதாங்க சுகமாய் ஒருத்த 38 வருஷம் அந்த இதுல எல்லாருக்கும் தெரிஞ்சு 38 வருஷம் படுத்தவன் எப்படி சுகமானான் என்று அதற்றான். அவன் சுகமாய் போன நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தாம ஓய்வு நாளை மகிமைப்படுத்தினான். அதான் நான் சொன்னேன், ஓய்வு நாளுக்கும் பெரியவர் உங்க நடுவில் வந்திருக்கிறார், ஆலயத்திலும் பெரியவர். புரிஞ்சு கொள்ள இல்லை, நமக்கு வேகம் இருக்குது, தரிசனத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. சில நேரத்தில் தரிசனம் இருக்குது, ஆனா அதற்குரிய வேகம் இல்லாம நம்ம செயல்பட முடியாம இருக்கும் பொழுது தேவன் நம்மை சில வேளைகளை அற்புதமாய் சந்திக்க, இந்த மனிதனை சந்தித்தது இல்லைண்டா நம்மால அதை சரியா செய்து நிறைவேற்ற முடியாது. இப்போ நான் உங்களுக்கு சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்கிறேன். தரிசனம் இல்லாத வேகம் எப்படிப்பட்டது, வேதத்தின் ஆதாரத்தில் காண்பித்துக் கொடுக்கிறேன். நாமும் அப்படிப்பட்ட வேகத்தோடு ஓடி இதுதான் என்று நம்ம ஒரு நாள் செயல்படக்கூடாது. அது நமக்கு மரணத்தை கொண்டு வரும். அதாவது ஆவிக்குரிய மரணத்தை நான் பேசுகிறேன். அது சர்வ பிரகாரமான மரணத்தையும் கொண்டு வரலாம். ஆனால் தரிசனம் இல்லாத வேகம் ஒன்றுக்கும் உதவாது. ஆகவே எரேமியா 2:23 எடுத்து வாசிங்க. எரேமியா 2வது அதிகாரம் 23வது வசனம். நீ அதுல இருந்து வாசிங்க. முதல் வரியை விட்டுட்டு 2வது வரி 875வது பக்கம். நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி சரி சொல்லுங்க. சமகாரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தர். இல்ல 23 சிஸ்டர் 23 வாசிங்க. சாரி 23. நான் திருட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற
ஒட்டகத்துக்கு ஒப்பாயிருக்கு. உங்களுக்கு தரிசனம் இல்லாம வேகம் எல்லாத்துலயும் பாருங்க. ஆரம்ப நாட்கள்ல பேதுருக்கு வேகம் வேண்டாம், பயங்கர வேகம். ஆனா தரிசனத்தோடு அழைக்கப்பட்டவன். ஆனா அந்த வேகம் தரிசனத்துக்குரிய வேகம் அல்ல, அவசரம். அதான் தாழ்மானம். சரியான திசையில போறீங்க, சரியான காரியத்தை நம்ம நிதானி தரல. உடனே இதுதான் ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு கைய வச்சு உனக்கு இதுதான் அழைப்பு, இதற்கு நோக்கி ஓட உடனே அங்க ஓடிடுவேன். அங்க போய் பார்த்தா ஒண்ணு நடக்கல, திருப்பி அடுத்த ஆட்ட வந்து நிற்கிற தலையை கொடுத்துட்டு அதுதான் சொல்லுங்க எங்களுக்கு. இது தாறுமாறாக என்ன தரிசனம் இல்லை உனக்கு. அப்ப தரிசனம் இல்லை, தரிசனத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளு. தரிசனத்தோடு உன்னை உருவாக்கினவரை சொல்லு. இல்லைன்னு சொன்னா தாறுமாறா ஓடும். இந்த பக்கம் இவரை கிடைத்தீங்க, இந்த பக்கம் இவரை கிடைத்தீங்க, அவரை கிட முடியும். ஐயா சாமி இந்த ஐந்தாம் உங்களுக்கு விட்டு கடைசியில நம்ம பழைய தூக்கி யார் மேல போடுவோம்? ஏண்டா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை போல போதர் பாருங்க, தெரிய போதர் ஆபிரகாம் தான் அப்பா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இப்படித்தான் சத்துரு நம்ம தரிசனத்தை கெடுத்து வேகத்தை கொடுத்துட்டான். அதனாலதான் திடீர்னு புதிய தீர்க்கதரிசிகள், திடீர்னு பார்த்தா சபைகள், திடீர்னு பார்த்தா புது ஊழியர்கள். கொஞ்ச நாள் அந்த ஊழியத்தை தேடி பார்ப்பீங்கன்னு சொன்னா இல்ல. இன்றைக்கு எத்தனையோ தாறுமாற ஓடின பெரிய சபைகள் மூடப்பட்டு கொண்டிருக்கிற காலம். ஏன்? தரிசனம் இல்லாத வேகம். அதுக்கென்று ஒரு கூட்டத்தை சத்துரு கொண்டு வந்துடுவான். உங்களுக்கு தரிசனம் கொடுத்தவர் தேவன், உங்களுக்கு பிதா அவர். அதான் சொன்னா ஒவ்வொரு பிதான்னு சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு மூத்தவரை நீங்க கனப்படுத்துறதை நான் சொல்லல, அது தவறு இல்லை, அது கனப்படுத்துகின்ற வேதமும் சொல்லுது. ஆனா இன்னைக்கு அதை காட்டிலும் இப்போ 25 வயசுல உங்களுக்கு 25 வயசு 70 வயசு ஆட்கள் அப்பா நீங்க தான் எனக்கு அப்பா. 25 வயசு ஆள்கிட்ட மண்டிட்டு இருந்த அவரும் அவரை காலை பிடிச்சாலும் அப்படியே சிங்காசனத்தில் இருந்துதான் ஆசீர்வதிப்பார். இது விவேகம் இல்லாம தாறுமாறுத்தனம், கர்த்தருடைய பார்வையில அருவருப்பு. அவர் சொல்றார், நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம், வழிகள் சரிவரா, உன் தரிசனம் கெட்டது. நம்மோடு இருந்த எத்தனை பேருடைய தரிசனம் கெடுக்கப்பட்டாயிற்று. ஏன்? தாறுமாறு. உடனே இப்படி செய்வோம், அடுத்த நாள் வேற காரியம், அதுக்கு அடுத்த நாள் வேற காரியம். அப்போ உன்னுடைய தரிசனத்தை குறித்து உனக்கு விவேகம் இல்லை. தரிசனத்தை குறித்த சரியான வெளிப்பாடு இருந்திருந்தா, நீ போயிருந்தா காரியம் வாய்க்கும். நன்றாக நான் ஏன் சொல்றா, இது நீங்க கர்த்தருக்கு அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கப்படியால் தேவன் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். உங்களுடைய தரிசனத்தை நீங்க சரியா ஓடணும். விவேகமற்ற தனத்தை நீங்க ஓடவே கூடாது. ஆகவேதான் தேவன் பேசுகிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய தரிசனத்தை நாம விவேகம் இல்லாம ஓடக்கூடாது. அது பிரயோஜனப்படும், அது தாறுமாறான ஓட்டம். சோர்ந்துருவீங்க. பெண்ணோட்டம் தாறுமாற ஓடி கடைசியில் தெரியுமா செய்யும், அப்படியே விழுந்து அப்படியே கிடக்கு. நம்ம அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்போ தரிசனம் இல்லாத வேகம் தாறுமாறு. முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் 2 சாமுவேல் 18:9 வாசிங்க. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும் போது அந்த கோவேறு கழுதை சணல் பின்னலான ஒரு பெரிய கர்வாரி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாரி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அப்சலோமுடைய தகப்பன் தாவீது ஒரு நாளைக்கு 7 தரம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற மனிதன். 5 தரம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. 5 தரம் தேவனானை அபிஷேகிக்கிறார். நல்ல ஜெப வீரன், நல்ல ஒரு உத்தமமான மனிதன். தன் பிள்ளைகளுக்கு சாலமோனுக்கு சொல்கிறார், ஞானத்தை கேட்டு நல்வழி காட்டக்கூடிய ஒரு தகப்பனுடைய பிள்ளை
பிள்ளைதான் அப்சலோம். ஆனா அப்சலோம் கழுதையின் வேகத்தை கழுதையில ஏறி தகப்பனுக்கு தப்பி ஓடும்படியாய் போனதே அவனுக்கு தீங்காய் போயிட்டது. அப்சலோம் எப்படிப்பட்டவன்? அழகானவன், நீண்ட முடியோர், தன் அழகை குறித்து பெருமை உள்ளவன், தன் காரியத்தை குறித்து. அப்போ இன்றைக்கும் ஊழியத்துல இப்படிப்பட்ட அப்சலோம்களை சத்ருவான கொண்டு வைத்திருக்கிறார். ஐயோ, அவர் வர்ஷிப் பண்ணினா, அவர் பாடினா, அரவாசி இங்கிலீஷ்ல அடிச்சு விடுறார், நல்லா இருக்குது. அவர் ஹேர் ஸ்டைல் என்ன, அவருடைய உடுப்பு என்ன, அது என்ன என்று சொல்லி அப்சலோமுக்களை கொண்டு விட்டுருக்கான். அப்சலோம நம்பி நீங்க போனா கழுதையில ஏறி, அந்த நாள்ல கழுதை தான் அவங்களுக்கு இதா இருக்கு. கழுதையோட வேகம் இருக்கு, மிஞ்சி மிஞ்சி போனோம் ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா கழுதை. அந்த வேகத்துல போனவனே தாக்கு பிடிக்க முடியல. பாருங்க, வேகம் கூட போய் கருவாடி மரத்திலே அவன் தன்னை குறித்ததான், தன்னுடைய தரிசனத்தை குறித்த எந்த இதுவும் இல்லை. அவனுக்கு ராஜரீகம் தானாய் வர வேண்டியது. ஒவ்வொரு இரண்டாவது மகனாய் அப்சலோம், அம்னோன் முதலாம். அப்போ நீங்க பாருங்க, அவனுக்கு ராஜரீகத்தை நிச்சயமாய் பின்னாலே கொடுத்திருப்பான். ஏதோ ஒரு பகுதியோட ராஜாவாக்கி இருப்பான். அவன் தாய் ஒரு ராஜகுமாரத்தி. ஆனா பாருங்க, தரிசனம் இல்லை, வேகம் இருந்துச்சு. நான் எப்படியாவது குறுக்கு வழியில நான் போதும், நான் குறுக்கு வழியில நான் எப்படியாவது பலிபடுத்த, நான் குறுக்கு வழியில போய் ஏதாவது ஊழியத்தை செய்யணும் என்ற வேகம் அப்சலோம். அப்படியும் வேகத்தோடு தரிசனம் இல்லாதவர்கள் தோன்றி இருக்கிறார். தங்களை தீர்க்கதரிசிகளாய் காண்பித்துக் கொண்டு, அழகான பெரிய உடைகளை உடுத்துக் கொண்டு, தங்களுக்கு ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு தேவனுக்கு விரோதம், அப்சலோம் தகப்பனுக்கு விரோதம். அதன் நிமித்தம் முடிவு மரணம். அப்போ தரிசனம் இல்லாத வேகத்தோடு நீங்க ஊழியத்தை தொடங்கினா அது உங்களுடைய எல்லா ஆவிக்குரிய சகலத்தையும் கொண்டு நீங்க வெளிப்பிரகாரமாக எல்லாம் நடக்கும். வெளிப்பிரகாரம் என்ன, ராஜான மகன் தாவீது, அவன் சொன்னா கேட்பான். அவனோட அறியாமையில ஒரு கூட்டம் போய் சேர்ந்து வேதம் சொல்லு. அவன் அப்படித்தான் வந்து தகப்பனுடைய அரியணையை பிடிக்கிறான். அப்போ அது குறுக்கு வழியில ஓடுகிற ஓட்டம், அது தரிசனம் இல்லாத ஓட்டம். அப்சலோமை போல நமக்கு எதிராக காரியங்கள். அவனுடைய பேக்ரவுண்ட் நல்ல, தகப்பன் ஊழியக்காரனா இருந்தா பிள்ளை ஊழியக்காரன் அதுக்குரிய தகுதி இருக்கணும் அவனுக்கு. அந்த தகுதிக்குள்ள அவனை ஒப்பு கொடுத்து நடத்தி கொண்டு வர ஒவ்வொரு கட்டம், ஒவ்வொரு பகுதியா. நாளைக்கு ஊழியக்காரன் அடுத்தது நேரடியாக அப்படி அல்ல. அதை காட்டிலும் சபையில நல்ல கீழ்ப்படிவோடு இருப்பாங்க, நல்ல தரிசனத்தோட இருப்பாங்க. அவங்களோட இணைத்து விடலாம், தவறல்ல. ஆனா ஊழியம் கர்த்தருடைய, அவர் யாருக்கு கொடுக்க சொல்றாரோ. சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, ஆனா 2 குமாரர் பரிதானம் பண்ணி நியாயத்தை நாம் தியானித்திருக்கிறோம், புரட்டி போட்டவர்கள். ஆண்டவர் சொன்ன சபாஷ், என்ன உங்க அப்பா நல்லம், அதால உங்களை அப்படி சொல்லவே மாட்டேன். அவங்கள தள்ளினான், அது அவனுக்கு கஷ்டமா இந்த தகப்பு. அப்போ குறுக்கு வழியில ஒரு ஓட்டத்தை விட்டுறோம் அப்சலோமா போல. அது நம்முடைய தரிசனம் இல்லாத ஒரு ஓட்டம். இது சத்ரு அநேகர் இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்களை எழுப்பி இருக்கிறான். நாம் கவனமா இருக்கணும். நமக்கு தரிசனத்தை குறித்து எந்த நோக்கம் தெரியாதா, வேகம் மட்டும் இருக்குதா, ஏதாவது போய் ஆண்டு முதல்ல தரிசனத்தை கேளுங்க. அப்பா அழைத்த உண்மையுள்ளவரின் தரிசனத்தை எனக்கு காண்பி. அந்த தரிசனத்தை நீங்க என்ன பாருங்க, பவுலுக்கு எந்த நோக்கமும் இல்லை. ஆனா அந்த பரம அழைப்பு தரிசனத்தை அவன் கண்டபடியினால கீழ்ப்படிந்தான். தேவனை சந்திக்கிறான். அப்போ தேவன் சந்திப்பான். உங்க மேல தரிசனம் இருந்தா 38 வருஷம் ஒன்றுமே செய்ய முடியாம தரிசனத்தோடு படுத்து கிடந்த போய் தேவன் சந்தித்தது போல நம்ம எத்தனை வருஷம் என்ற தேவனை கணக்கில் நம்ம பிடிச்சிட்டானண்டா 10 வருஷத்தாலே பிடிச்சி இதான் தரிசனம்டா. அந்த 10 வருஷத்து தரிசனத்தை குறுகிய காலத்தோட வாழ்க்கையை தேவன் மகிமையாய் பயன்படுத்துவார்.
அப்போ நம்ம ஒரு நாளும் நம்மட வேகத்துல நம்மட காரியங்களை செய்ய வேண்டிய அது தாறுமாறு, அது தேவனுக்கு பிரியமில்லை. அப்சலோமின் வழி. அடுத்தது 2 சாமுவேல் 2:18. தரிசனம் இல்லாத வேகம் எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். அங்கே செருக்கியாவின் 3 குமாரனாகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல ஆசகேல் கலைமானுடைய வேகத்தோடு ஒத்த வேகத்தை உடையவர். வெளியில் இருக்கிற கலைமானுடைய வேகம் நீங்க அடிச்சு பாருங்க. அது கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். அதற்கு ஒத்த வேகத்தை உடைய அசகேல். ஆனா இந்த வேகத்தை அவன் தரிசனத்துக்கு ஏதுவா பயன்படுத்தி இருந்தா அசகேல ஒருவரை யுத்தத்தில் கூட பிடிச்சிருக்கலாம். அவனுடைய வேகம் அப்படிப்பட்ட வேகம். தேவன் ஆவியானவர் சும்மா எல்லாம் எழுதி வைக்கிறது இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த 100 மீட்டர் ஓடுற பெரிய ரெக்கார்ட்ஸ் அடித்தவங்களுடைய வேகம் எல்லாம் 40 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் அவங்களுடைய வேகம். 39, 95, 40 தான் வேகம். அப்ப யோசிச்சு பாருங்க, அசகேல் இந்த நாள்ல ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டர் ஓடுவான். அவன் தான் முதலாவது 50 மைல் வேகத்தில் ஓடுவான். அவன் ஓடி முடிஞ்ச பிறகுதான் அடுத்த எவ்வளவு நிமிஷத்துக்கு ஒருத்தர் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட வேகத்தை கலைமானுடைய கால்கள் போல அவனுடைய கால்கள் அவ்வளவு வேகம். ஆனா பாருங்க, அந்த வேகத்துக்குரிய தரிசனத்துக்கு வேகம் இல்லை. நேரா போய் அவன் ஈட்டியால குத்துண்டு மறைத்து போகிறான். வேகம் இருக்கு, அதான் சொன்னேன், வேகம் இருக்கு, தரிசனம் இல்லை. ஆனா தேவன் அவனுக்கு வேகத்தை கொடுத்தது பல யுத்தங்களை காணும்படி. அவன் விவேகமற்ற வேகம், முட்டாள்தனமான வேகம். அந்த வேகத்தோட போய் தன்னை மாய்த்துக் கொள்ளுகிறான். அப்பயும் எதிரி சொல்லுகிறான், போயிரு, உன்னை நானே குத்தனும். அவன் நினைச்சிருந்த தப்பி ஓடிட்டு படையை திரட்டியால் அவன் பிடிச்சிருக்க. நான் வேகம் அப்படிப்பட்டது. ஆனா பாருங்க, விவேகம் இல்லை, மறைத்து போகிறான். நம்மிடத்திலும் வேகம் இருக்கலாம், தரிசனத்துக்குரிய அந்த விவேகம் இல்லைன்னு சொன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறைத்து போவது நிச்சயம். நாமும் கண்மூடித்தனமான காரியங்களை செய்ய விடுகிறோம். கண்மூடித்தனமான வேகம். ஒருவரால் நம்மை அணுக முடியாது, அந்த வேகத்தில் போய் கொண்டிருப்போம். ஆனா சத்ரு நமக்கு வச்சிருப்பான் நம்மை முடிக்கிறதுக்கு. நன்றாக விளைய கொண்டு அப்போ அன்னைக்கு ஓடி போய் சுகத்தை பெற்றவனுடைய நோக்கமெல்லாம் என்னவா இருக்கு? அவனுக்கு ஒண்ணு இல்லை, ஓடி சுகத்தை பெறணும், அதான் அவன் ஒரே நோக்கம். ஓடினால் அநேகர் சுகத்தை பெற்றான், சுகத்தை பெற்றுக் கொண்டான். ஆனா தரிசனம் எதுவுமே இல்லை. தரிசனத்தோடு இருந்தவன் ஒருத்தன் தான் அந்த இடத்துல. பட் எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. ஓடினாங்க, கண்மூடி ஓடினாங்க, நொண்டி ஓடினாங்க, இழுத்து ஓடினாங்க. எப்படியோ போய் சுகத்தை பெற்றுக் கொண்டு போயிட்டானே. 38 வருஷம் நீங்க சும்மா சாதாரண யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவன் அதற்காக முயற்சி பண்ணியிருந்தான். 365 நாள் ஒரு வருஷ காலம். அது அப்படியே நீங்க கணக்கு பாருங்க, எத்தனை நாட்கள் அவன் அதற்காக பிரயாசப்பட்டிருப்பான். எத்தனை தன்னை இழுத்து கொண்டு போய் அவனை நடக்க முடியும். அது வேகம் இல்லை. அவனுக்கு யாரும் உதவி செய்ய முடியல. அவன் தன்னை சரணத்தால் அவன் போயிருந்தால் இழுப்பட்டு எவ்வளவு தூரம் போயிருப்பான், திருப்பி வந்திருப்பான். அதை இழுப்பட்டு சரணப்பிக்கமான தரிசனத்தோடு இருக்கிறான். அப்போ நமக்கு தரிசனத்தோடு இருந்தால் பல இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும். நம்ம மிகவும் கவனமாய் செயல்பட வேண்டிய காலம். இன்னைக்கு தரிசனத்தை விட்டு அநேகர் போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த விவேகம் இல்லாத தாறுமாறான குறுக்கு வழியில போயிட்டு, எப்படியாவது குறுக்கு வழியில போய் தீர்க்கதரிசியில காலில் விழுந்து ஏதாவது 10 வருடத்தை வேண்டிட்டு வந்துடணும். ஏதாவது வந்து 4 பிசாசம் துரத்திடணும், 4 இதை தண்டோடு 4 தீர்க்கதரிசனத்தை அடிச்சு விட்டுறணும். அப்ப நம்மளோட பேர் ஃபேமஸ் ஆகும். இதுதான் நோக்கம். விவேகம் இல்லை. ஏன் நான் ஒரு மனிதனை தேடி போகணும்? தேவன் வழிகாட்டி போறேன்னா நம்ம போகலாம், தவறல்ல. தேவன் இந்நாளத்துல போ என்று சொன்னான். சாமுவேலை அனுப்புகிறார், தாவீதை அனுப்புகிறார், சவுலை அனுப்புகிறார். அங்கே
சாமுவேல் இடத்துல. அப்போ அது தேவனுடைய வழியிடத்தில். அங்கே பவுலுக்காக அனனியா என்ற ஒரு தீர்க்கதரிசி போகிறான். அப்படி இப்ப தீமோத்தேயுக்காக பவுல் இப்படி தேவன் அனுப்புகிற வழிகள் உண்டு. அது நேர் வழி. ஆனா நாங்களா வழிகள் உண்டு பண்ணிட்டு போனா காரியம் வாய்க்கல நினைச்சு கொள்ளுங்க. போனது தவறான வழி, தாறுமாறான ஓட்டம், விவேகம் இல்லாத ஓட்டம், குறுக்கு வழி. அப்போது நம்முடைய தரிசனத்தோட இணைய முடியாது. வேகம் இருக்கு, தரிசனம் போயிடும். அதனால என்னென்ன நம்ம அவர் சொல்றதா நமக்கு தரிசனம் ஆகும். இப்ப அப்படி எழுப்புதல் இப்படி எழுப்புதல் என்றால் அதை கூட நம்ம போயிடும். அது ஒரு எழுப்புதல் வராது, ஒன்றும் வராது. பிள்ளை தவறான வழி எடுத்துக்க கொண்டு அதே தேவ பாதத்துல இருந்து கேட்டுதான் சொல்லியிருப்பான். நீ இருக்க வேண்டிய இடத்துல அமர்ந்திரு, செய்ய வேண்டிய கிரியை இங்கே இருக்குது, அதை செய் முதலில், அதுதான் உனக்கு. அதற்கு பின்புதான் சமாரியா, யூதேயா, பூமியின் கடையாந்தரம். என்னை நம்பி இந்த இடத்துல ஒரு ஊழியத்தை தேவன் தந்தா, இங்க என்னை நம்பி தான் அந்த தரிசனத்தோட தேவன் காரி தந்திருப்பான். நான் இருக்கணும் அவர் சொல்லும் வரை. நான் போறேன்னு சொன்னா சரியான அதை கேட்ட ஒரு தரிசனம் உள்ள ஒரு மனிதனை நிறுத்திட்டு தேவ இதோட போனா என் ஊழிய நான் போன பாதையில எனக்கு திரும்பி வர வேண்டிய இதே இல்லை. நான் நேரா போய் கொண்டே இருப்பேன். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு அநேகர் இப்படி போயிட்டாங்க, அநேகர் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறான். கடைசியில அப்படி தரிசனம் இப்படி தரிசனம் என்று ஒன்றுமே இல்லை. பரிதாபம் கேட்கக்குள்ள இதுகளை நினைத்து தியானிச்சு கொண்டிருக்கக்குள்ளதான் ஆண்டவர் சில காரியங்களை பேசுவாங்க, மிகவும் துக்கமாயிடும். ஆனா வச்சிருக்கிற அந்த தரிசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா தேவனுடைய தரிசனங்கள் பிள்ளைகள் மேல பெரிதாயிருக்கு. ஆனா செயல்பட முடியாதபடிக்கு நம்முடைய வேகம் நம்மை கெடுத்து போடுது. தரிசனம் இல்லாத வேகம். அப்போ நம்ம மிக கவனமாய் இருக்கு, மிக கவனமாய் சரியான இடத்துல நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. தரிசனம் இல்லாத வேகம் நம்மை தவறான இடத்துல கொண்டு போய் நிறுத்திடும். ஆண்டவர் இங்க வைத்திருப்பார். உதாரணத்தை சொல்றேன், இங்க வைத்திருப்பார். மகனே இங்க இரு, உனக்குரிய டைம் வரும் வரைக்கும் இரு. அப்ப சத்துரு பலவிதத்தில் கூடாது, வாங்க போகும் இங்க போகும், அப்படி செய்ய இப்படி செய்ய மாட்டான். ஆனா தேவன் ஒரு மனிதனோட தான் விடவே மாட்டான், வச்சிருப்பான். ஏன்னா அவனை வச்சுதான் அடுத்த கட்டத்தை தேவன் தொடங்க. அப்போ தேவனுக்கு அமர்ந்திருக்கு. தாவீது அரண்ல இருக்கிறான். ஆண்டவர் சொல்லும் வரைக்கும் அவன் இறங்கவே இல்லை. ஆண்டு சொன்ன இப்ப அரண்னை விட்டு இறங்கிவான். உடனே போறான் எப்ரோன். அவன் அந்த ராஜாவை முடிச்சுட்டுறான். நன்றாக வினை கொள்ளுங்க. அதான் தரிசனத்தோட போற வேறு. நம்ம ஒரு நாள் நம்முடைய விருப்பத்துக்கு காரியங்கள் செய்ய போனா அது வேகம் இருக்கும், தரிசனம் இல்லை, தோல்விதான். தோல்விதான் தார்மாரா போயிட்டு எல்லாம் ஐயோ காசு போயிட்டு, ஐயோ பிள்ளைய படிப்பு போயிட்டு, ஐயோ இந்த குடும்பம் நான் இங்க, இந்த மனைவி அங்க, இது அங்க, இதுக்கு ஐயோ திருப்பி நாங்க திருப்பி இங்க ரிட்டர்ன் வரணும், வந்து இங்க இருந்து காசு அள்ளிட்டு போகணும். இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம பார்க்கணும், இதெல்லாம் நீங்க தியானித்து பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு படிப்பினை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ தரிசனம் இல்லாத நம்ம தவறான இடத்துக்கு கொண்டு போய் விடும். அப்ப நான் உங்களுக்கு சில ஓட்டங்களை காண்பித்துக் கொடுத்தேன். அப்சலோமுடைய, அசகேயருடைய, அதே போல பெண்ணோட்டத்தின் ஓட்டங்கள் எப்படி இருக்கும். அது விவேகமற்றது, அது தரிசனம் இல்லாத காரியம். இப்பொழுது தரிசனத்தோட இருக்கிற வேகம் எப்படி இருக்கும் வேண்டாம். இப்ப நாம திருப்பி யோவான் அதுக்குள்ளே வருவோம். அங்க யோவான் இருந்து அவங்களுக்கு ஒரு சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்கிறேன். இந்த மனிதனை குறித்து உங்களுக்கு நேரத்தை சொல்ல, ஆனால் திருப்பி அவருடைய காரியங்களை காண்பித்துக் கொடுக்கிறேன். இப்போ அதுல வாசிங்க 7வது. இப்போ முதலாவது இப்ப தரிசனம் இல்லாத வேகம். இப்ப தரிசனம் இருக்குது ஆனா வேகம் இல்லை. அப்போ அவனுடைய முதலாவது நிலைமை எப்படின்னு நான் உங்களுக்கு காண்பித்து 7வது வாசிங்க 5:7. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். தரிசனம் இருக்கு, வேகம் இல்லைண்டா கைவிடப்பட்ட நிலை. நம்ம ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு நிலை. ஏன்னா வேகம், அதுக்குரிய வேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள இல்லை, அதுக்குரிய பலத்தோடு நம்ம செயல்பட இல்லை. இப்ப என்ன பாருங்க சொல்றான், ஆண்டவர்கிட்டே சொல்றான். இப்ப உண்டாக்கினதை வந்து பார்த்துட்டு கேட்கிறான், நீ உன்னுடைய வியாதி சுகமானவன் நீ விரும்புறியா? தரிசனம் உனக்கு நிறைவேற நீ விரும்புறியா? அதான் தேவனிடத்துல நீங்க அதான் சொல்றது, தேவனுக்கு நீங்க காத்திருந்தோம். உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவன் அதை மாற்ற வேண்டும். அதான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து தரிசனம் உள்ளவனுடைய வாழ்க்கை அதுதான்.
தரிசனம் இல்லாதவர்கள் முந்தி அடித்து ஓடி அவங்க அதன் பின்பா என்ன அப்படி எழுதலாம். இந்த மனிதனை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் எழுதி வைத்திருக்குது. 38 வருட திமிர்வா, கை கால் இழுக்கப்பட்ட நிலை. அப்போ முதலாவது நமக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இடத்துல வேகம் இல்லைண்டா நம்ம கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் நிற்போம். அதாவது செயல்பட முடியாது. எல்லா பக்கத்திலும் சத்துராடை போடுவோம். ஆனா தரிசனம் இருக்கு. தரிசனம் மாற இல்லை. தேவன் கொடுத்த தரிசனத்தோடு தான் நீங்க இருக்கிறீங்க. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த இடத்துல நீங்க ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளணும். உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்தெல்லாம் தரிசனம் உண்டு. ஆனா செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். தாவீதுக்கு மனுஷன் அடைக்கப்பட்ட சூழ்நிலை தரிசனம் உள்ள ராஜா என்ற தரிசனத்தோடு. ஆனா முடியல. மோசேக்கு 40 வருஷம் முடியல. ஆனா தரிசனம் உள்ளவர். அன்று அந்த புகழைக்குள்ள அடைத்து வைத்தது போல அந்த தாய் அவனை அடைத்து வைத்த மாதிரி எல்லாத்துலையும் தரிசனம் உள்ளவன் அடைக்கப்படுகிறான். கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நிற்கிறான். அதுதான் வேகம் இல்லாத. அதே மாதிரி மோசே தாறுமாறான ஒரு வேகத்தோட பார்த்தான். அது அவனை தரிசனத்துக்கு நேராக நடத்த தேவன் கொண்டு போய் 40 வருடங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுதான் இந்த மனிதனுக்கு 38 வருடம். அந்த பிரயாசங்களை யோசிச்சு பாருங்க. ஆனா ஒன்று வீணாக தேவன் விட தரிசனத்தை வைத்தவர் நோக்கி பார்த்தார். அடுத்ததா இந்த மனிதன் நான் சொன்னேன் 38 வருஷம் எத்தனை தடவை முயற்சி பண்ணியிருப்பான், எத்தனை பேர்கிட்ட கேட்டிருப்பான், அந்த விடாமுயற்சியில கேட்டிருப்பான். ஐயோ பிரதர் கொஞ்சம் உதவுங்கள், தூக்கி கொண்டு அதை விடுங்க, சிஸ்டர் கொண்டு விடுங்க, எத்தனை பேர் கேட்டிருப்போம். ஆனா ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டாங்க. தரிசனம் உங்களுக்குள்ள இருந்தால் அந்த தரிசனத்துக்கு உரியவர் உங்களோட இருப்பார். யார் உங்களோட இருந்து எதுவும் நீங்க எதிர்பார்க்க, நீங்க தான் எல்லாம், நீங்க தான் அங்க மெயின். ஏன்னா தரிசனத்தோட நிற்கிறீங்க, தரிசனத்தோட ஸ்தலத்தை நிற்கிறீங்க, தரிசனத்தை ஏந்தி நிற்கிறீங்க. பயப்படாதீங்க. ஒருத்தர் பேட்டியா எங்களுக்கு ஊழியங்க காசு அனுப்புங்க, நாங்க இதை செய்ய எங்களுக்கு அதை அனுப்புங்க, இல்ல கேட்காதீங்க. தரிசனம் வைத்தா தேவன் அது ஒன்றே ஒன்றுதான், உங்களோட முயற்சியை பார்ப்பார் ஆண்டவர். ஜெபத்துல முயற்சி செய்யுங்க தேவனோட, ஜெபத்துல தேவனத்துல கேளுங்க. தரிசனம் தந்தவர் நீர்தானே ஆண்டவரே, நிறைவேற்றி முடிப்பீர். நீர் கொடுத்த ஒரு வாழ்வு தான் உமக்குத்தான். பவுல் சொன்னது போல தரிசனத்தை பெற்றுக் கொண்டான். யார்கிட்ட போய் எதுவும் கேட்கலாம் சொல்ல, நான் பிரயாசப்பட்டேன் தரிசனத்தை நிறைவேற்ற. இந்த மனிதன் யார் கேட்டான், ஒருத்தர் விடாமுயற்சி, ஆனாலும் முடியல. தேவனே அதை அடைத்தான். இவனை தரிசனத்துக்கு நேராக நிறுத்துகிறவரே இறங்கி வந்தான். நமக்காகவும் தேவன் வருவார், நிச்சயமாய் வருவார். உங்க மேல வச்சுக்கிற தரிசனத்தை நிறைவேற்றும்படி. அதனால நீங்க ஒரு நாள் கவலைப்படக்கூடாது. எத்தனை இவனுடைய ஒவ்வொரு அடிகளும் பாருங்க, ஒவ்வொரு நமக்கு தரிசனம் உள்ளவன் ஆனா வேகம் இல்லை, ஒவ்வொரு அடியும் படிக்கும். என்ன நம்ம தேவன் இந்த வேகத்தை கொடுக்கணும். நமக்கு சில அடிகள் வரும், சுத்திலும் வரும். அந்த அடிகள் எல்லாம் நமக்கு ஒன்று தெரியல. நமக்கு தரிசனத்துக்குரிய வேகத்தை தேவன் கொடுக்கும்படியா முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை தரிசனத்துக்குரிய வேகத்தோடு நடத்த விரும்புகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நானும் நீங்க யார் என்றாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டுட்டா தேவனிடத்தில் நம்ம கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே இந்த ஓட்டத்தை பவுல் சொன்னது போல பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளாய் இலக்கை நான் ஓடி முடிக்கும்படியாக நான் ஆகாதவனாய் சிரமம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. அந்த வேகம் ஆதரவாய் மாற்றும்படியாய் வேகம் கொடுக்கிற உண்மை நோக்கி பார்க்கிறேன். என் மேல, என் பிள்ளை மேல, என் குடும்பத்து மேல, என் மனைவி மேல நீ வைத்த தரிசனம் உண்டு. அதை நிறைவேற்றுகிற வேகத்தை நீரே தருகிறார், உன் ஆவியை கொண்டு தருகிறார். அப்போ தேவன் பாருங்க, எப்படி பவுலை சந்தித்தவர் என்னையும் உங்களை சந்திக்க மாட்டாரோ அழைத்துட்டார். நமக்கு தரிசனத்தை தந்தவர் அவர், நிறைவேற்ற வல்லவரும் அவர் தான். தாவீதுக்கு தரிசனத்தை எல்லாம் தள்ளி விட்டாங்க, ஒதுக்கி விட்டாங்க, காட்டிலே வனாந்தரத்துறையும். ஆனா தரிசனம் அனுப்புகிறார் சாமுவேல். நம்மை நோக்கியும் தேவன் சரியான ஆளை அனுப்புவார். இப்ப பவுலுடைய தரிசனம் அனனியாவை அனுப்புவார், கையை வச்சு ஜெபம் பண்ணு. அங்கே தீமோத்தேயுடைய தரிசனம் நிறைவேறணுமா, பவுல் உனக்கு கொடுக்கப்பட்ட வரம்
அதை செயல்படுத்து, வேகம், அதற்குரிய வேகத்தை கொடுக்க உண்மையை நான் கையை வைக்கிறேன். இதுதான் தேவனுடைய வழி. நாம் அதற்கு நேராக ஓடணும். பாருங்க, இவங்க எவ்வளவு கேட்டுட்டு இப்ப கடைசியில் என்ன இதென்றான்னு பாருங்க. இப்ப 14வது வசனத்தை வாசிங்க. தேவன் சொல்லுகிற காரியம், தரிசனத்தை உடையவனை தேவன் சந்தித்துடனே சொல்லுகிற காரியம் பாருங்க. இதை நம்மளோட வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறார். 14 வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார். அடுத்து தேவன் தரிசனத்தை வைத்துட்டா. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? அந்த தரிசனத்தை நிறைவேற்ற நம்மை சந்தித்துட்டா. இப்ப நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டா. பாவம் செய்யா, எந்த ரூபத்தில் எந்த வடிவத்திலும் எந்த பாவத்துக்கு இடம் கொடாதே. என்ன பாவம் தான் உன் தரிசனத்தை வேகத்தை மாற்றி போடும். பாவம் உன் தரிசனத்தை இல்லாமாக்கி போடும். நமக்கு தெரியும், பலருடைய சூழ்நிலைகளை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம், கண்கூடாய் பார்த்திருக்கிறோம், நாம் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். இன்டர்நெட் பல காரியங்கள், பலருடன் நாம் கேள்விப்படுகிற காரியங்கள். அப்போ இந்த தரிசனத்தை பெற்றவன், நடக்க முடியாம இருந்தவன், இப்போ பாருங்க அவன் செய்த அடுத்த வசனத்தை வாசிங்க. 15. அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்கள். ஹalleluya! யாருக்கு போய் அறிவிக்கிறான்? புறஜாதிக்கு இல்ல, தன்னுடைய சொந்த ஜனங்களாய் யூதர் சொன்னான், என்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்ற தரிசனம் இவன் மேல இருக்குது. அதை செயல்படுத்துற வேகம் இல்லை. இப்ப தேவன் வேகத்தை கொடுத்துட்டான். தரிசனமும் வேகமும் இணைந்துட்டது. இப்ப போய் பயப்படாம சொல்லுகிறான். என்ன அந்த நாட்கள்ல யூதர் இயேசுவை சொன்னா கல்லறிந்து கொள்வாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் பாருங்க, என்னத்துக்காக இயேசுவை பாருங்க. இப்ப 18 வாசிக்கிறது. அவர் ஓய்வினால் கல்லறையை முதிர்ந்ததும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார். பாருங்க, இப்ப இவங்களோட சிந்தையில யாரு பிதா? ஆபிரகாம். யாரு தங்களோட போதகர்? மோசே. ஆண்டவர் இப்போ இதெல்லாம் உடைச்சி ஒரு மனிதனை எழுப்பிட்டான். இப்ப இவன் போய் சொல்லுகிறான், இயேசுதான் என்னை சொஸ்தமாக்கிறேன்னு அடிச்சு சொல்லுகிறான். இப்போ இவங்க இயேசுவை கொல்றதுக்கு மகதுறாங்க. இயேசு பிதாவோடு இணைக்கிறார், தம்மை பிதாவிடத்தில் வந்தவராய் காண்பிக்கிறார். அப்போ தன்னை தனி போதகனாய் இயேசு என்ற போதகனாய் காண்பிக்கல. என் பிதா செய்வதை அல்லாமல் நானாய் ஒன்றும் செய்வதில்லை. அவரே போதகராய் உபதேசிக்கிறார், அவரே பிதா என்று பிதாவோடு இணைக்கிறார். இதுதான் கிறிஸ்துவின் வழி, இதுதான் தரிசனம் உள்ளவனுடைய வழி. இதுக்கு நேராகத்தான் நான் உங்களை சேர்த்து விட, என்னோட நீங்க இணைக்கப்படுறதுக்கு அல்ல. நீங்க என்னை ஒரு சகோதரனாய் மதிக்கலாம், இல்ல ஒரு மூத்தவனாய் மதிக்கலாம், தவறல்ல. ஆனால் நான் உங்களை இணைப்பது கிறிஸ்துவோடு இருக்கிறது. நல்ல இன்னைக்கு அந்த இணைப்பு மாறிட்டு, தரிசனங்கள் மாற்றப்பட்டாயிற்று. வேகம் இல்லாத விவேகம் இல்லாத ஓட்டம் வந்துட்டது. தாஸ்மார்கள் சபைக்குள்ள வந்துட்டது. ஏன் காரணம் என்றால் தரிசனம் இருக்கு, ஒன்று வேகம் இல்லை, சரியான பாதை தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது வேகம் இருக்கு, தரிசனம் இல்லை. ஆகவேதான் நாம் தேவனிடத்துல கேட்க பாருங்க. தேவன் நம்ம 38 வருஷமான மனிதனை பார்த்து கொண்டிருந்தபடியா நேரம் யார்கிட்டையும் போயில. அங்க எத்தனையோ பேர் இருந்தான், அவனை மட்டும் தேடி போனான். அதே மாதிரி நம்ம தேடி வருவாரா இல்லையா? நிச்சயமாக வருவார். ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது பாருங்க, இந்த வசனத்திற்கு வாசிங்க, 24 வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹalleluya! அதிலே இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 12. அதற்கு அவர்கள் இல்ல 11 வாசிங்க. சாரி 11. அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார். இங்கே ஆண்டவர் சொன்ன வசனத்தை கேட்டு அப்படியே விசுவாசித்து நடக்கிறவன் அது நித்திய ஜீவனை பெறுவான். இவன் ஆண்டவர் சொன்னார் உன் படுக்கையை, அவன் சொன்னான், ஆண்டவர் சொன்னார் படுக்கையில நடந்து நான் நடந்துட்டேன்.
நான் எதையும் யோசிக்கல. என் சரீரத்தை குறித்து நான் யோசிக்கல. என் 38 வருஷ பாடம் நான் யோசிக்கல. நான் 38 வருஷம் செயலற்ற நான் யோசிக்கல. தேவன் தரிசனத்தை தந்தா நட என்று சொன்னா நான் நடந்துட்டேன். கிறிஸ்து என்னோட வந்துட்டான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அவர் கொடுத்த வாழ்வு அவருக்காக இருக்கு. இன்னைக்கு கண்மூடித்தனமான பிரசங்கங்கள், கண்மூடித்தனமான இணைப்புகள் கிறிஸ்துவ விட்டுட்டாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். என் மனைவிடத்தில் சொன்ன ஒரு வெளிநாட்டு சகோதரர், வெளிநாட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் ஒரு கிளிப்பிங்க போற ஒரு ஷார்ட் கிளிப்பிங். அதுல அங்க ஒரு மனிதன் வாய்ஸ் பேசு சொல்றார், இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த பலிபீடங்கள் கிறிஸ்துவுக்காக பயன்படுறது இல்லை, கிறிஸ்துவை தங்களுக்கு ஏற்ப பயன்படுத்துவதால் பயன்படுத்தப்படுகிறது. இதை நம்பி ஒரு கூட்டம் போகுது. கொஞ்சம் பேர் அப்படியே காட்டி கொண்டு வராங்க. இந்த நடக்கிற காரியங்கள் கூத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க, கிறிஸ்து வந்தா பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதற்கு. அதுதான் அவருக்கு மேலே இருந்த தரிசனம். கிறிஸ்து என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில வந்தா அவருடைய சித்தத்தை நானும் நீங்களும் செய்து முடிக்கிறதுக்கு. அதுக்குத்தான் தரிசனம். இணைப்பு கிறிஸ்துவாய் இருக்கணுமே அல்லாம எந்த ஊழியனோடு. ஒரு ஊழியர் நீங்க அணுகிறது ஜெபத்துக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காய் தவறு அல்ல. நாம் சரியான ஊழியனாய் இருக்கணும், சரியான பாதை காட்டுவனா இருக்கணும். உங்களோட தரிசனத்தை கெடுத்துருவான், உங்க வேகத்தை அதிகரிச்சுடுவான், அடிச்சுடுவான். உங்களுக்கு தெரியுமா பெரிய எழுப்புதல், நீங்க போங்க காத்தெல்லாம் நடக்கும். அப்படியே பிச்சு பிச்சு கொண்டு ஆட்கள் வரும். ஆத்துமாக்கள் அந்த சிவருக்கால வரும், இந்த சிவத்தால வரும், இங்கால பிச்சு கொண்டு வரும், அங்கால பிச்சு கொண்டு வரும். நீங்க நின்றா அங்க கிறிஸ்து மூளையில நின்று அங்க நின்று நம்மளும் போய் தரிசனம் உடங்கி, தேவன் கொடுத்த தரிசனம் கலைஞ்சு போய், தரிசனத்துக்கு அகப்பட்டு நின்றவங்க சிதறி போயிடுவாங்க. சாத்தானுக்கு நல்லாவே தெரியும் ஊழியனை, தரிசனம் உள்ளவனை தாழ்வாராக்கிட்டாங்க, முட்டாள்தனமா குறுக்கு தனத்துக்கு போகப்படிட்டாண்டா, விவேகம் இல்லாத ஓட்டத்துக்கு நேராய் அப்சலோமை போல, அசகேலை போல பெண்ணொட்டகமாய் மாற்றிட்டான்டா. அவனுக்கு தெரியுது முடியுது. பாருங்க, ஆண்டவர் அழகாய் நேர்த்தியாய் யாரை சந்திக்கணும் அவனை சந்திக்கிறான், யாரை பயன்படுத்தணும் அவனை பயன்படுத்துகிறான். அவனும் தேவன் சொன்னதை அப்படியே செய்கிறான். இதுதான் தரிசனம் உள்ளவனுடைய வாழ்க்கை. இதுதான் தரிசனத்தோடு கூடிய வேகம். இதுதான் நமக்கு தேவனோடு இருக்க வேண்டிய பிணைப்பு. அப்படித்தான் அப்போஸ்தலர்கள் ஜெயித்தாங்க. பேதுரு அவசரப்பட்டான். ஆண்டவர் சொன்னார், வெயிட் பண்ணு 3 வருஷம் அவனை வச்சு கற்றுக் கொடுத்து கடைசியாய்த்தான் சொல்கிறார், இப்போ என் ஆடுகளுக்கு. அதுதான் உன்னுடைய டைம். இந்த தரிசனத்துக்குரிய வேகம் இப்பொழுது. அதிலே சொல்ற பத்ராணி வெயிட் பண்ணணும் பேதுருவே, உன்னத்திலிருந்து பலன் வந்த பிறகுதான் நீ அடுத்து. அப்ப அதே மாதிரி நம்ம போய் இருந்தாங்க, காத்திருந்தாங்க. உடனே அவசரப்பட்டு வேகம் எடுத்தனா ஓடி, ஐயோ ஆண்டவர் என்ன நான் தான் பாருங்க ஃபர்ஸ்டா அப்படி பெரிய ஊழியன் அந்த கையை வச்சா இங்க 100 பிசாசு, இங்க 1000 பிசாசு அடிச்சுட்டா தீர்க்கதரிசனம் அது வருது. இவங்க எல்லாம் ஆண்டவர் சொன்ன அக்கிரம செய்கிறார் விளைவு. தரிசனத்தோடு ஓடி முடிச்சவனாகிய பவுலை போல சொல்லுவான், எனக்கான ஜீவக்கிடம் இருக்குது, என் தரிசனத்தை நான் நிறைவேற்றினேன், போராடினேன். அதற்குரிய வேகத்தோடு நல்ல ஓட்டத்தை, அந்த வேகத்தோடு ஓட்டம், நல்ல ஓட்டத்தை ஓடினேன். அதனால்தான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். மிக கவனமா இருக்கிற பிள்ளைகளே, தேவன் தரிசனம் வச்சுக்கிறான். அந்த தரிசனத்துக்குரிய வேகத்தை தேவனே கொடுப்பார். நீங்க அவடத்துல கேட்க வேண்டியதெல்லாம் உண்டு. அவங்களுடைய தரிசனத்தை குறித்து எந்த காரியம் தெரியலையா, தேவ சமூகத்தில் கேளுங்க. நம்ம இப்போ ஒரு ஆராதிக்கிற நேரத்தில் கேளுங்க, அப்பா என் மேல பிள்ளை மேல என்ன தரிசனம், என் குடும்பத்து மேல என்ன தரிசனம், என்ன ஊழிய தரிசனத்தை வைத்திருக்கிறேன், நான் இங்கே எதை செய்யணும் நீர் சொல்லும், இதோ நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன பவுலை போல நான் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு வாழ்வுதான் ஆண்டவரே, உமக்காக உடனும் உம் சித்தம் செய்யணும். உலகத்தில் எல்லாம் குப்பையும் நஷ்டமும் பிறக்க பண்ணினீர், தெரிந்து கொண்டீர், தரிசனத்தோடு ஊழியனாய் அழைத்து எஞ்சி இருக்கிறோம். உங்களுடைய ஊழியர்களும் ஊழியக்காரர்கள் தரிசனம் தாறுமாறாய் போயிடக்கூடாது. உங்க மேல இருக்கிற தரிசனங்கள் தாறுமாறாய் போகக்கூடாதான் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். ஏன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு மேல வச்சிருக்கிற ஊழிய பார்வை உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, தேவன் தன்னுடைய கழுதைக்கு காண்பித்து கொடுப்பார்.
ஆகவே சொல்லுகிறேன், நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல உங்க எல்லா மேலும் தேவன் அழைப்பு ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அது பெரிய ஊழியம், சிறிய ஊழியம், அது அவருடைய சித்தப்படி கொடுக்கிறார். அந்த நீங்க ஓடும் பொழுது அந்த ஓட்டத்தில் தான் எல்லாமே ஜெயமாய். உங்க ஓட்டங்கள் ஒரு நாளும் ஓட போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சில நேரங்களில் கைவிடப்பட்ட நிலை வரலாம், அடி வாங்குகிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனா விடாமுயற்சியோடு நாம் முயற்சி செய்யணும். வந்த மனிதனை போல எத்தனை நாட்கள் அவன் யோசிச்சு பாருங்க, கணக்கு போட்டு சும்மா பாருங்க, எத்தனை 1000 நாட்கள் வருது என்று சொல்லி அத்தனை நாளும் பொறுமை. நான் என்னுடைய வாழ்க்கையில் அவசரப்பட்டு ஓடி இருக்கிறேன். தரிசனத்தை பெற்றுக்கொண்டேன், தரிசனம் தெளிவாய் தெரியும். ஆனா ஆண்டவர் பல விதத்துல அந்த தரிசனத்தை, அது அவருடைய நேரம் நிச்சயமாய் நடக்கும். அவர் எதையெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் என் வாழ்க்கையில நடத்தித்தான் இருக்கிறார், நடத்தி கொண்டும் இருக்கிறார், இனியும் நடத்துவார். அதில் எனக்கு எல்லா அளவும் சந்தேகம். தேவ சமூகத்தில் இருந்து என்னால் அவருடைய நாமத்தில் சொல்ல முடியும். அதே தான் உங்க மத்தியில் நான் பார்க்கிறேன். எல்லாருடையும் இல்லை, இங்கே இப்ப இருக்கிற உங்களிடத்துல அதை நான் பார்க்கிறேன். அதுக்கு தான் தேவன் நினைக்கிறது, அதுக்கு தான் தேவன் வைத்திருக்கிறது. நீங்க எவ்வளவு தேவன் அந்த தரிசனத்துக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு தேவன் உங்களை பயன்படுத்துவது நிச்சயம். சில வருடங்கள் காத்திருப்பது நமக்கு வலிக்கும், ஆனா ஜீவ விருட்சம் போல அது வாய்க்கும் பொழுது இருக்கும் என்று வேதம் சொல்லுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம் தரிசனத்தை தேவன் நிறைவேற்றும் பொழுது அது அவர் சொன்னார் நித்திய ஜீவனுக்கு எதுவாய் அமையும். அது உனக்கு ஜீவ விருட்சமாய் மாறும். ஆக அவருடைய சமூகத்தை நாம் உற்சாகமாக எழுந்திருந்து அவரை பாடி துதிக்கிற இந்த வேளையில் நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க. நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க. தேவன் உங்களுக்கு வைத்ததை ஓடி